மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 8 மார்க் கொஷின். அதில் வந்து டவுட்டே இல்லை. எப்போ செட் தியரியில் உங்களுக்கு ரிலேஷன்ஸ் ஒரு டாபிக் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் கொஷின் கன்ஃபார்ம். ஓகே, நம்ம முதலே பார்த்த மாதிரி ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கான கண்டிஷன்ஸ் என்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். செஷனில் ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டிஸ் டெரைவ் பண்ணுறதா பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டஃப்பாக, டிஃபிகல்ட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுற ப்ராப்ளமை நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க? a² + b is even. இப்போ நீங்கள் a ரிலேட்டட் டு b-ஆ இருக்கணும்னா ஒரு கண்டிஷன். அது என்ன கண்டிஷன்? a² + b is even. ஈவன் நம்பர் இருந்தால் அது பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அதுக்கு முதல்ல இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு என்ன அர்த்தம்? 2 நம்பர்ஸ், அது ஸ்கொயராக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பராக இருக்கட்டும், 2 நம்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஈவன் நம்பர் கிடைக்கணும். அப்போ 2 நம்பர் ஆட் பண்ணுறப்போ ஈவன் நம்பர் கிடைக்கணும்னா என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்லலாம்? நம்ம ரெண்டுமே ஆட் நம்பராக இருந்தால், நீங்கள் ஆட் பண்ணுற ரெண்டுமே ஆடாக இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஈவன். 2 ஆட் நம்பர் ஆட் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் ஒரு ஈவன் நம்பர் வந்துருமா? ஓகே, அது ஒரு பாசிபிலிட்டி. இல்லை நீங்கள் ஆட் பண்ணுற ரெண்டுமே ஈவன் நம்பராக இருந்தால் வர ரிசல்ட்டும் எப்படி இருக்கும்? ஈவன் நம்பராக இருக்கும். அது ஒரு பாசிபிலிட்டி. அவ்வளோதானே. வேறு ஏதாவது? இப்போ ஒரு நம்பர் ஆடு ஒரு ஈவனாக இருந்தால் ஆட் பண்ணுறப்போ நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்குமா? இல்லை. ஒரு நம்பர் ஆட், இன்னொன்று ஈவன். ஒன்று தான் ஆடு, இன்னொன்று ஈவன். மாற்றி மாற்றி கேட்டகரியை நம்ம ஆட் பண்ணுறப்போ என்ன பண்ண முடியாது? உங்களால் ஈவன்ற ஒரு நம்பரை கொண்டு வர முடியாது. ஸோ அந்த கேஸ் நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த கண்டிஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? 2 நம்பர் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணுறப்போ ஈவன் நம்பர் வரணும் அப்படின்னா 2 கேஸ் பாசிபிலிட்டி இருக்குது. என்னதான்? ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவைப்பட்டால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே ப்ரூவ் பண்ண முடியும்னா அப்படியே டெரைவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸிவ் போகலாம். ரிஃப்ளெக்ஸிவ்ல ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா? இல்லை, நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? to prove a related to a for every a. எல்லா எலிமெண்ட்டுக்கும் a related to a நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா முதல்ல நம்ம அதை செக் பண்ணிப்போம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? a² + b ஓட இடத்துலயும் என்னதான் போடணும்? a தான் போடணும். a² + a is equal to. இது ஈவனா இருந்தா of course உங்களோடது கரெக்டா இருக்கும். ரைட். அப்போ இது 2 கேஸ்ல நீங்க இப்போ இது a² + a இருக்கா, டக்குனு இது ஈவனா ஆடான்ற அந்த கேட்டகரியில போகாம ரெண்டுலயும் a இருக்கு. நான் அது a பதிலு ஒரு a காமனா எடுக்கலாமா? அப்படி எடுத்தேன்னா என்ன ஆகும்? a + 1 ஆயிடுமா? நீங்க பாருங்க, ஏன்றது ஏதோ ஒரு நம்பர், எனக்கு ஆடுன்னு தெரியாது, ஈவன்னு தெரியாது, ஏதோ ஒரு நம்பர். a + 1 என்னவா இருக்கும்? அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர். நமக்கு தெரியும் நம்மளுடைய மொத்த நேச்சுரல் நம்பர் சிஸ்டமும், நம்மளோட நம்பர் சிஸ்டமே எப்படி இருக்கு? ஒரு நம்பர் ஆடா இருந்தா அடுத்த நம்பர் ஈவனா இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனா இருந்தா செகண்ட் நம்பர் என்னவா இருக்கும்? ஆடா இருக்கும். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம நம்பர்ஸே வச்சிருக்கோம். நம்ம கிட்ட நம்பர் சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. அப்படி பார்த்தா இது ஆடனா இது ஈவன், இல்ல இது ஆட்னா இது ஈவன், இல்ல இது ஈவன்னா கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? ஆடா இருக்கும். அப்போ அதுல நீங்க ஆபரேஷன் என்ன பண்றீங்க? மல்டிப்ளை பண்றீங்க. ஒரு ஈவன் நம்பரை உள்ள வச்சு நீங்க என்ன மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் கடைசியா வர ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ அவ்வளவுதான். ஒரு ஈவன் உள்ள போயிடுச்சுல, கண்டிப்பா ஃபைனல் ரிசல்ட் the product is going to be even number. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். in this way you can prove that a² + a is a even number for every a. எந்த நம்பரா இருந்தாலும் கண்டிப்பா இது என்னவா இருக்கும்? இது ஒரு ஈவன் நம்பரா தான் இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணியாச்சு. therefore this is reflexive. second condition, symmetry. சிமெட்ரிக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்ன அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க? a ரிலேட்டட் டு b எடுத்துக்கலாம். நீங்க என்ன ப்ரூவ் பண்ணணும்? b ரிலேட்டட் டு a ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ங்கிற அந்த ஃபார்முலாவை நான் நோட் பண்ணிட்டோம். பட் நம்ம ப்ராப்ளம்க்கு என்ன ரிலேஷன்? a ரிலேட்டட் டு b னா என்ன அர்த்தம்? a² + b is even அர்த்தம். ஓகே, அப்படின்னா a² + b அப்படின்னா ஈவன் அப்படின்னா ஆப்வியஸா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? b² + a is also even. எப்படி நம்ம அதை பிரிக்கிறோம்? or case 1 2 ஆடா இருக்கணும், இல்ல 1 2 எப்படி இருக்கணும்? ஈவனா இருக்கும். அப்பதான் வந்து இது ஈவன்ங்கிற கேஸ் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஆட், 2 ஆட்னா கண்டிப்பா என்னது? b² + a வும் என்னதான்? ஈவன் தான். சப்போஸ் ரெண்டுமே ஈவன்ன்ற கேஸ் எடுத்தாலும் இங்க போனா என்ன வரும்? b² + a is even.
அப்போ ரெண்டு நம்பரும் ஆடா தான் இருக்கும், இல்லை ரெண்டு நம்பரும் ஈவனா தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் a square plus b is even சொல்லுவோம். இந்த விஷயம் தெரிஞ்சா போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் நம்மளே சொல்லிடலாமே. ஸோ in this way we can prove that it is symmetric. இப்போ மிச்சம் இருக்கிறது transitive property. அது எப்படி? இப்போ நமக்கு transitive property ப்ரூவ் பண்ண போகிறோம். transitive property ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் கேசஸ் கன்சிடர் பண்ணுறேன். ஏற்கனவே செகண்ட் இதில் ப்ராப்பர்ட்டியில் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது கேஸ் கன்சிடர் பண்ணி தான் போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் நம்ம கேசஸ் கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அப்படின்னா ஏபி ஆர்டா இருந்தா ஏபி ஆர்ட். ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் இது எப்படி டிரைவ் பண்ணோம், ஏ ரிலேட்டட் டு பி ஆ இருக்கும், பி ரிலேட்டட் டு சி ஆ இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன ப்ரூவ் பண்ணோம், ஏ ரிலேட்டட் டு சி னு ப்ரூவ் பண்ணோம். இந்த ரெண்டு அசம்ப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், a ஸ்கொயர் plus b is even, அதே மாதிரி b ஸ்கொயர் plus c is also even. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் நம்ம கையில இருக்கு. ஓகே, அப்படின்னா இப்போ a b ஆட்ங்கிற கேஸ் எடுத்துக்கோங்க. a b ஆடா இருக்கலாம், ஒண்ணா ரெண்டுமே இருக்கலாம், ஆடா இருக்கலாம் இல்ல ஈவனா இருக்கலாம். அதே மாதிரி இதுவும் ஆடா இருக்கலாம் இல்ல ஈவனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது தனித்தனியா இண்டிவிஜுவலா நான் பார்க்குறப்போ அது அக்செப்டபிள் தான், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன், இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, ரெண்டுமே ட்ரூன்னு சொல்றேன். அப்படின்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இதுக்கு வரும், a ஸ்கொயர் plus b is even. இதுல ரெண்டுமே ஆடா இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏவும் ஆடு பியும் ஆடு. ஓகே, இது ரெண்டுமே ஆடு அப்படின்னா அப்போ பி ஆடுங்கிறது இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, பி ஆடுங்கிறது இங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆப்வியஸா பி ஆடானா அதே சேம் கேட்டகரியில என்ன இருக்கணும், சியும் இருக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏபி ஆடுன்னு தான் ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன்ல இருந்து நம்ம ரிசல்ட் எடுத்துக்கிறோம். அப்படின்னா பி ஆடுங்கிறது இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ அதே பிக்கு தான் நீங்களும் சொல்ல போறீங்க. அடுத்த கனெக்ஷன் அடுத்த ரிலேஷன் எதுக்கு இருக்கு, அதே பிக்கு தான் இருக்கு. அப்ப பி ஆடானா கண்டிப்பா மிச்சம் இருக்கிற மூணாவது நம்பர் சி என்னவா தான் இருக்கணும், ஆடா தான் இருக்கணும். அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ரெண்டு சேம்ங்கிறது தான் நம்மளுடைய ரிசல்ட்டே. அப்பதான் இது ஈவன் வரும். அப்ப அது சேம் அப்படின்னா ஆப்வியஸா இது ஆடா இருந்தா கண்டிப்பா அடுத்த ஈவன் பாசிபிலிட்டி என்ன, பியும் சியும் என்னவா இருக்கும், அது ரெண்டுமே என்னவா தான் இருக்கும், ஆடா இருக்கும். அப்படின்னா டோட்டலி ரிசல்ட் என்ன, A, B, C all are odd numbers. மூணுமே odd numbers. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்றதுக்கு ஏயும் சியும் ஆட் நம்பர்ங்கிற ஒரே கேட்டகரியில இருந்தா போதுமே, ரிசல்ட் வந்துருமே. ஆட் நம்பர்னா ஆப்வியஸா நீங்க இதுல என்ன எழுதிக்கலாம், a ஸ்கொயர் plus c is even. அவ்வளவுதான். ஓகே, இப்போ சப்போஸ் ஈவன் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே எதிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறோம், a b ஈவன் எடுத்துக்கிறேன். ஈவன் எடுத்தாச்சு அப்படின்னா இங்கே b என்ன ஆயிடுச்சு, b is also even னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. b ஈவனா இருந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும், c யும் ஈவனா தான் இருக்கும். சேம் கேட்டகரியா இருந்தா தான் உங்களுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். ஏன்னா ரெண்டு கண்டிஷன் அட் டைம் ட்ரூ அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப ட்ரூவா இருக்கணும்னா ஆப்வியஸா உங்களோட தேர்ட் நம்பர் c யும் என்னவா இருக்கணும், ஈவனா தான் இருக்கணும். அப்படின்னா இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது, a b c all are even. எல்லாமே ஈவனா இருந்தா ஆப்வியஸா நீங்க நம்ம எடுத்துக்க போறது a வும் c யும் தான். தட் இஸ் a ஸ்கொயர் plus c is even. அப்ப இந்த மூணு நம்பர்ஸுமே நீங்க கண்டிஷன் ஆட் பண்ண எவ்வளவு நம்பர்ஸ் நீங்க கண்டிஷன் ரிலேட் பண்ணாலும் எல்லாமே எந்த கேட்டகரியில வரும், சேம் கேட்டகரியில வரும். எய்தர் தே ஆல் ஆர் ஆட் ஆர் ஆல் ஆர் ஈவன். எல்லாமே ஆட் இல்ல எல்லாமே ஈவன் கேட்டகரியில வரும். இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம என்ன பண்றோம், டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை டிரைவ் பண்றோம். இப்போ நமக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன சொல்லுது, a ஸ்கொயர் plus b is even. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன் நம்ம என்ன சொல்றோம், r is equivalence relation. equivalence relation. ஓகே, சோ அது இதுல இப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம். இது ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம், அதனால உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிச்சேன். இதே மாதிரி இனி ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். யூனிக் ப்ராப்ளம்ஸை எப்படி போடலாம்ன்றத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா குவரிஸ் இருந்தா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.